டே 2 வீடியோ அப்படியே கன்டின்யூ ஆகுது. ஆஃப்டர்நூன்லேருந்து நைட் வரைக்கும் என்ன பண்ணோன்றது தான் இந்த வீடியோ. நாங்க ஆஃப்டர்நூன் லஞ்ச் சாப்பிட்டுட்டு ஈவினிங் வந்து விஸ்கான்சன் டெல்ஸ் வந்து ரீச் ஆனோம். அத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். ஏன் அத எடுத்த? நீ எடுத்தனால தானே வந்துச்சு. அது வந்துருச்சுமா. ஒன் ஹவர் ட்ராவல் பண்ணிவிட்டு ஒரு பிரேக் எடுத்தோம். ஒரு கேஸ் ஸ்டேஷனில் தான் பிரேக் எடுத்தோம். பிரேக் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து ஆர்விக்கு வந்து எல்பி கேஸ் வந்து நம்ம ஃபில் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதனால வந்து அந்த கேஸையும் ஃபில் பண்ணிவிட்டு லஞ்ச் வந்து இங்கேயே தான் சமைச்சு சாப்பிட்டோம். லஞ்சுக்கு வந்து நாங்கள் முட்டை பொரியல் பண்ணிவிட்டு ரைஸ் வச்சிட்ருக்கோம். அதுக்கப்புறம் வந்து வீட்டிலேருந்து மீன் குழம்பு செஞ்சு எடுத்துகிட்டு போனது ஃப்ரிட்ஜில் இருக்குது. ஸோ இதுதான் லஞ்ச் எங்களுக்கு. வீட்டில் எடுத்துகிட்டு போன மசாலா டப்பா இதெல்லாம். ஸோ சமைக்கும் போது ஆர்விக்குள்ளே இப்படி தான் இருக்குது. வெளியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஷேடு ஆர்வி டூர் பார்த்துருந்திங்கன்னா தெரியும். சைடில் வந்து ஒரு ஷீட் மாதிரி நமக்கு ஒரு ஷேடு எடுத்து விடுறது இருக்கும். அதை எடுத்து விட்டு நிழலுக்கு எடுத்து விட்டுட்டு அங்கே உட்காந்து இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த என்வரான்மெண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ நாங்கள் வந்து முட்டை பொரியல்லாம் பண்ணிவிட்டு சாப்பாடு ரெடி ஆகிடணுன்னு எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ மீன் குழம்பு, முட்டை பொரியல், ஒயிட் ரைஸு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் குக்கிங் குக்கிங் டைம் வந்து ரொம்பவே கம்மியாக நாங்கள் குக் பண்ணுற மாதிரி தான் அந்த ரைஸ் வேக வைக்கிற டைம் மட்டும்தான் கால்குலேட் பண்ணி அந்த மாதிரி நாங்கள் பிளான் பண்ணிக்கிட்டோம். ஸோ மேக்ஸிமம் ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆகும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டு பசங்கள்லாம் இங்கே விளாண்டுட்டு இருந்தானுங்க. எல்லோரும் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டோம். அடுத்து விஸ்கான்சன் டெல்ஸ் போயிட்டுருக்கோம். சூப்பர்ரா. இந்த ஹோட்டல் தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். ஸோ போகிற வழியில் எங்களுக்கு ஹோட்டல் இருந்துச்சு, மேஜிக் ஷோ விஸ்கான்சன் டெல்ஸுக்கு போகிற வழியில். அதனால் அந்த ரூமில் போய் நாங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு கிளம்புனோம். நாங்கள் இந்த ஹோட்டல் பக்கத்தில் பார்த்திங்கன்னா, நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் பக்கத்தில் வால்மார்ட் எல்லாமே இருந்தோம். ஏன்னா இது ஒரு எக்ஸிட் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து வால்மார்ட்டு, நமக்கு ஃபுட்டுக்கு வந்து கேஎஃப்சி, மெக்டி, பர்கர் கிங், டாக்கோ பெல் எல்லாமே இருந்துச்சு. இப்போ நம்ம அப்படியே உள்ளே என்ட்ரானோன்னா ஒரு ரிசப்ஷன் பக்கத்துலேயே வந்து ஒரு சின்னதாக பிரேக்ஃபாஸ்ட் ஏரியா இருக்கும். அதுக்கப்புறம் உள்ளே வந்து நம்ம ரூம்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த ரூம் நல்லா இருந்துச்சு. அன்னைக்கு வந்து நாங்கள் 2 பேருக்கும் 2 ஃபேமிலிக்குமே தனித்தனி ரூம் புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் ஆர்விலே போயிருந்தாலும் இந்த தடவை வந்து ரூம்லாம் எடுத்தோம். ஏன்னா கேம்ப் கிரவுண்ட் கிடைக்காதனால. இன்னொன்று நாங்கள் சடனாக பிளான் பண்ணி போனோம். ஸோ ரூம் வந்து குயிக்காக ஒரு சின்ன ரூம் டூர் பார்த்துடலாம். டபுள் காட் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நமக்கு அந்த டேபிள், அதுக்கப்புறம் மிரர் அந்த மாதிரி. அப்புறம் வந்து பேஷியோ எதுவும் இல்லை இதுக்கு, ஜஸ்ட் விண்டோ தான். அப்புறம் உள்ளே வந்து ரெஸ்ட் ரூம் இது. ரெஸ்ட் ரூமில் பார்த்திங்கன்னா வாஷ் பேஷன் வந்து இந்த ரெஸ்ட் ரூமில் வெளியில் வச்சுருந்தாங்க. ஹேர் ட்ரையர், வாஷ் பேஷன் எல்லாமே வந்து வெளியில் ஒரு சின்னதாக ஒரு லாக்கர் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன டிவிக்கு கீழே வந்து நமக்கு காஃபி ஸ்டேஷன், மைக்ரோவேவ், அதுக்கப்புறம் வந்து ரெஃப்ரிஜரேட்டர் இருக்கும். மைக்ரோவேவ் வந்து ஒரு நல்ல சின்ன சைஸ் தான். எல்லாமே சின்ன சைஸ் தான். ஏன்னா நமக்கு வந்து ஹோட்டல் ரூமுக்கு வந்து அந்த சைஸ் போதுன்ற மாதிரி தான் இருந்தது. பெருசாக நாங்கள் எதுவும் யூஸ் பண்ணல. ஏன்னா ஒரு நாள் நைட்டு தான் ஸ்டே பண்ணோம். ஸோ இப்போ நாங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே வந்து விஸ்கான்சன் டெல்ஸ் வந்து கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டோம். அன்றைக்கி வந்து எங்களுக்கு வேறு எதுவும் பெருசாக பிளான் இல்லை. ஈவினிங் அந்த மேஜிக் ஷோ மட்டும்தான் பிளானு. ஸோ இது வந்து போகிற வழியில் விஸ்கான்சன் டெல்ஸில் நமக்கு அந்த ஃபஸ்ட்டு போகும்போதே பார்த்திங்கன்னா நிறைய கடை இருக்கும்.
நம்ம நிறைய ஷாப்பிங் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஏரியா வந்து ரிவர் வாக் ஏரியா. அதாவது நம்ம ரிவரை சுற்றி நடந்து போகிற மாதிரி இருக்கும். நைட்டு வந்து நல்லாயிருக்கும், லைட்டிங்ஸ்லாம் போட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட் ஏரியான்றனால இங்கே வந்து நிறைய பேர் வந்து நைட் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை கிராஸ் பண்ணி போயிட்டோன்னா அதுக்கப்புறம் நமக்கு வந்து வாட்டர் தீம் பார்க்கு, நிறைய தீம் பார்க்கு, அதுக்கப்புறம் நிறைய வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் இருக்கும், அட்ராக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம அப்படியே அந்த டிரைவ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். போகிற வழியில் ஒரு பில்டிங் பார்த்தோம். இந்த பில்டிங் வந்து இன்வெர்டட் பில்டிங், எல்லாமே தலைகீழாக இருக்கும் இந்த பில்டிங்கில். நான் போனதில்லை இந்த பில்டிங் உள்ளே, ஆனால் வந்து வெளியில் தான் பார்த்தோம். அன்னைக்கு எங்களுக்கு போகிறதுக்கான டைமும் இல்லை இந்த இந்த ட்ரிப்பில் போகும்போது. ஏற்கனவே நான் விஸ்கான்சன் டெல்ஸ் போயிருக்கேன், அப்போவும் வந்து போனதில்லை. ஸோ ஆனால் வெளியில் பார்க்குறதுக்கு வந்து எல்லாமே தலைகீழாக இருக்கும். உள்ளேயும் வந்து இல்யூஷன் நமக்கு அப்படி தான் இருக்குன்ற மாதிரி என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. அவங்க போயிருக்காங்க. ஸோ நாங்கள் அப்படியே வந்து ட்ரைவ் பண்ணி வந்தோடனே எங்களுக்கு மேஜிக் ஷோ ஏரியா வந்துருச்சு. இந்த மேஜிக் ஷோ வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரிக் அண்ட் சூசன் அப்படின்னு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து சேர்ந்து பண்ணுறாங்க இந்த ஷோ. விஸ்கான்சன் டெல்ஸ் போனீங்கன்னா, இங்கே இருக்கிறவங்க போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த மேஜிக் ஷோ வந்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. காமெடி இருக்காது, எனக்கு தெரிஞ்ச அந்தளவுக்கு காமெடி இல்லை, பட் மேஜிக் வந்து சூப்பராக இருந்துச்சு. அந்த இல்யூஷன் வந்து நமக்கு நல்லா க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இது உள்ளே வந்து நமக்கு வீடியோ எடுக்க முடியாது, அதனால் நான் ஷோவை வீடியோ எடுக்கல, என்ட்ராகிற வரைக்கும் தான் எடுத்தேன். பட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஷோ முடிஞ்சு நாங்கள் வந்து அப்படியே நைட் ட்ரைவ் போயிட்டு நான் ஷாப்பிங் ஏரியா சொன்னேன்னா அங்கே ஒரு சின்ன வாக் மாதிரி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நைட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும், ஏன்னா இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுனால நல்ல லைட்டிங்ஸோடு இருக்கும். இன்வெர்டட் பில்டிங் பாருங்கள், நைட் வந்து இப்படி தான் தெரிஞ்சது. ஸோ நல்ல லைட்டிங்ஸ்லாம் இருக்கும். நாங்கள் வந்து அங்கே ஆர்வியை பார்க் பண்ணிவிட்டு ஹாண்டட் மேன்ஷன் வந்து நாங்கள் அங்கே போயிருந்தோம். லைட்ஸ் எல்லாம் போட்டோன்னே வந்து ஊர் அப்படியே இப்படி தான் இருந்தது. ஏன்னா மோஸ்ட்லி இந்த இடம் வந்து இந்த சம்மர் வரைக்கும் தான் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். அப்புறம் வின்டர் அப்போ யாருமே இங்கே வரமாட்டாங்க, ஏன்னா தீம் பார்க்குனால நம்ம வெளியில் போய் விளாட முடியாது, நல்ல குளிர் இருக்கும். அதனால் இப்போ போனால் தான் இந்த ஏரியாவே வந்து. ஸோ இங்கே வந்து வேலை பார்க்குறவங்களுக்கும் இப்போ வர அமௌண்ட்டு தான் அவங்களுக்கு அதிகமாக யூஸ் ஆகும். ரிவர் ஃப்ரண்ட் ஏரியா வந்து பயங்கர ஜெகஜோதியாக இருந்துச்சு. அங்கே வந்து நிறைய பாட்டெல்லாம் பாடிட்டு நல்லா ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்படியே நடந்து நாங்கள் ஹாண்டட் மேன்ஷன் பார்க்கலான்ட்டு போயிட்டு இருந்தோம். இதுதான் அந்த நான் சொன்ன இடம். அங்கே உள்ளே போகும்போது அங்கேயும் வந்து வீடியோ அலோவ் பண்ணலை எங்களுக்கு, பட் உள்ளே நான் என்ட்ராகிற வரைக்கும் எடுத்தேன். அங்கே சொல்லணுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. நல்லா டார்க்காக சவுண்டெல்லாம் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு பயங்கரமாக இருந்துச்சு. பசங்களுக்கு வந்து ரொம்ப அவங்க ஏஜுக்கு வந்து நல்லாவே பயமாக இருந்திருக்கும். எங்களுக்கு வந்து ஓகே, அந்த ஒரே ஒரு ஸ்பாட்டில் வந்து ரொம்ப டார்க்காக எதுவுமே தெரியாமல் இருந்துச்சு. ஏன்னா இங்கே வந்து நமக்கு ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்களாம் ஓடி வந்து நம்மளை பயமுறுத்துகிற மாதிரிலாம் வச்சுருப்பாங்க, பட் இங்கே அப்படி இல்லை.
ஓரளவுக்கு இருந்துச்சு, ஃபன்னாக இருந்துச்சு. ஆனா கிட்ஸுக்கு கண்டிப்பா நல்லா இருந்திருக்கும் த்ரில்லிங்கா. ஸோ நாங்க அப்படியே நடந்து ரிவர் ஃப்ரண்ட் ஏரியாவுக்கு போனோம். அங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு போனோம். இங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, இங்க டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஃபுட்டு சாப்பிட்டுட்டு, இங்க ஈவினிங் வந்து நல்லா ஃபன்னா இருக்கும். பாட்டெல்லாம் பாடிட்டு நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. நாங்க கொஞ்ச நேரம் நின்னு இங்க பார்த்துட்டு, அப்புறம் ஆர்வில தான் சாப்பிட்டோம். நான் அந்த வீடியோலாம் எடுக்க மறந்துட்டேன். பட் அதோட எங்களுக்கு டே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம டே 3 ஓட வீடியோ பார்க்க போறோம்.